எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாமாபாத்தில் ஷியா மஸ்ஜித் அப்படிங்கிற இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகியிருந்திருக்கு. இதில் 31 பேர் இறந்துருக்காங்க. குறைஞ்சது அவ்வளோ இறந்துருக்காங்க. 169 பீப்புள் இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் ஒரு சூசைடு பாம்பர்னால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மஸ்ஜிதில் ப்ரேயர் நடக்கும்போது அந்த டைமில் அவன் வெடிக்க வச்சுருக்கான் அந்த பாம்பை. இந்த சூசைடு பாம்பர் என்ன பண்ணியிருக்கான்னா, வரும்போது கேட்டுக்கிட்டேயே அவன் நிறுத்தப்பட்டிருக்கான். அந்த டைமில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த கேட்டுக்கிட்டேயே நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனேயே போலீஸு, ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் இன்ஜூர் ஆனவங்கலாம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் அக்கர் ஆன இடத்த ஃபுல்லாக பிளாக் பண்ணி யாரும் போக முடியாத அளவுக்கு அந்த இதை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது அந்த இடத்துக்கு உள்ள யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், டெலிவிஷன் அந்த இதிலலாம் சோஷியல் மீடியாவில் இந்த மக்கள் இன்ஜூர் ஆன மக்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறத போலீஸு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பதிவாகிருக்கு. இந்த இன்சிடெண்ட் உஸ்பெக் பிரசிடெண்ட் 2 days விசிட் வந்திருக்காரு பாகிஸ்தான் அந்த இதுக்கு. அந்த டைமில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடெண்ட் ஆசிஃப் அலி ஜர்தாரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புளோட இந்த இதை உயிரை எடுக்கிறது, இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஹியூமனிட்டிக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பிஎம் ஷபாஸ் ஷெரீஃபும் கண்டம் பண்ணியிருக்காரு. டீப் கண்டோலன்ஸையும் தெரிவிச்சிருக்காரு. அவங்க ஊர்லேயே ஆக்சுவலி அங்கே டெரரிசம் ஜாஸ்தி. அவங்க ஊர் மக்களையே அவங்க இந்த மாதிரி கொண்டு இருக்கிறது ஒரு வருத்தத்திற்கு ஒரு விஷயந்தான். அப்போசிஷன் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் எஸ்பெஷலி இந்த வர்ஷிப் பண்ணுற இடத்துலலாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஹியூமனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிறது, இது ஒரு பெரிய க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இந்த நாசீர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானோட பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தாரிக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு கவர்ட்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மெடிக்கல் கேர் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான கேர் கொடுங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறதையும் டைரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் அப்படிங்கிறவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, வர்ஷிப் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கண்டனத்துக்கு உரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறது இது வைலேஷன் ஆஃப் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்களுடைய மதத்திற்கு மத கொள்கைகளுக்கு எதிரான செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது சூசைட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலுமே அதை இன்டர்கேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அது கன்ஃபார்ம் பண்ணி பண்ணலை. அது அது அதானா இல்லாட்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்டாக்கர் ஒரு ஃபாரின் நேஷ்னல் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸை வச்சு இந்த சூசைட் பாம்பர் அப்படின்னு இறந்தான்ல, அதை அவனை பற்றி எல்லாம் கீ இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா அவன் அந்த சூசைட் அட்டாக் பண்ணவன் ஆப்கன் ஆல் நேஷ்னல் கிடையாது. பட் நம்பர் ஆஃப் டைம் அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான் ஆப்கானிஸ்தானுக்கு அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. இந்த பிளாஸ்ட் ஆனவுடனே வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே போலீஸு, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆளுங்க, ரெசிடென்ட்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் காப்பாற்ற வந்துட்டாங்க அந்த இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஜிபியுமே இதில் கொல்லப்பட்டிருக்கார் இந்த அட்டாக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் அந்த அட்டாக் ஆன இடத்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த அட்டாக் ஆனதை பற்றி. இப்போ தான் ஒரு 3 months முன்னாடி ஒரு கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு 12 பேர் இறந்தாங்க ஒரு அட்டாக்ல, டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது. வித்தின் 3 monthsக்குள்ளேயே இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நியூஸ் வெளியாயிருக்கு இஸ்லாமாபாத்தில்.
அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அஞ்சப்படுது. இனியும் வந்து இன்ஜூர்ட் பீப்புள் சிலர்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. அதனால் வந்து டெத் டோல் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கடுமையாக கண்டனத்துக்குரியது. இப்போ எந்த நேஷ்னலில் என்ன ஏதுங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். டெரரிஸ்ட் இருக்கிற கண்ட்ரிலேயே டெரரிசம் நடக்குது அப்படிங்கும்போது இது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயந்தான். அதனால் வந்து இறந்தவங்க எல்லாரும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போங்க. அவ்வளோதான். Thank you. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.